ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிக்சர். இந்த வீடியோவில் நம்ம இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஜாவாவில் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, இன்ஹெரிட்டன்ஸை நம்ம எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம், டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன, ஒவ்வொரு டைப்புக்கும் ஒரு எக்ஸாம்பிளோட டீட்டெயிலாக இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, ஒரு எக்ஸிஸ்டிங் கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸையோ இல்லை மெத்தட்ஸையோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ரைட்ஸு தான் இன்ஹெரிட்டன்ஸு. ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் கிளாஸை நம்ம புதுசாக ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். அதில் அதை எக்ஸ்டென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸ் நேமை கொடுத்துட்டோன்னா நம்ம அந்த கிளாஸ் நேமில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் மெத்தட்ஸு எதை வேணால் நம்ம இந்த கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீயூசபிலிட்டிக்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட் தான் இன்ஹெரிட்டன்ஸு. நம்ம எந்த கிளாஸ்லேருந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸோ மெத்தட்ஸோ ஆக்சஸ் பண்ண போகிறோமோ அந்த கிளாஸை சூப்பர் கிளாஸ்னு சொல்லுவோம். எதில் யூஸ் பண்ண போகிறோமோ அதுதான் நம்மளோட சைல்டு கிளாஸ்ன்னு சொல்லுவோம். டைப்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் என்னென்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், அதுக்கப்புறம் ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, ஒரே ஒரு சூப்பர் கிளாஸு, அதுக்கு கீழே ஒரே ஒரு சைல்டு கிளாஸு, அதாவது சைல்டு கிளாஸ்லேருந்து நம்ம சூப்பர் கிளாஸில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸு. மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால், நம்ம ஒரு சூப்பர் கிளாஸ் இருக்குது, அதில் இருக்கிறத கீழே சப் கிளாஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ அந்த சப் கிளாஸே சூப்பர் கிளாஸாக வச்சு இன்னொரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி திரும்ப க்ரியேட் ஆனதை வச்சு இன்னொரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். அதாவது கடைசியாக இருக்க சப் கிளாஸுக்கு சூப்பர் கிளாஸ் அதுக்கு மேலே இருக்க கிளாஸு, அந்த மேலே இருக்க சூப்பர் கிளாஸுக்கு சூப்பர் கிளாஸ் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ இது சப் கிளாஸாக ஆக்ட் ஆகும். ஸோ இதான் மல்டி லெவல். ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ்னால், ஒரு சூப்பர் கிளாஸ்க்கு மோர் தென் ஒன் சைல்டு கிளாஸ் இருந்ததுன்னா அது ஹைரார்க்கியல் இன்ஹெரிட்டன்ஸ். ஜாவாவோட ஜென்ரல் ஃபார்மேட்டு எப்படி நம்ம ப்ரோக்ராமோட ஃபார்மேட் இருக்க போதுன்னா, எல்லாமே நான் தனியாக கிளாஸில் எழுதிடுவோம். என்னோடய இன்புட், ப்ராசஸ், அவுட்புட்டுக்கான யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸும் அதுக்கான ப்ராப்பர்ட்டி டிக்ளரேஷனையும் தனியாக ஒரு கிளாஸு, அதுக்கப்புறம் மெயின் மெத்தடுக்கு தனியாக கிளாஸு. இந்த மெயின் மெத்தடில் தான் நம்மளோட கிளாஸுக்கான, அதாவது இன்புட், ப்ராசஸ், அவுட்புட் மெத்தட் இருக்க கிளாஸுக்கான ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி அந்த மெத்தடெல்லாம் கால் பண்ணுறதெல்லாம் என்னோடய மெயின் மெத்தடில் இருக்கும். ஸோ இது செப்பரேட் கிளாஸு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம ப்ரோக்ராம் எழுத போகிறோம். நம்ம எடுத்துருக்க எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட சீரியல் நம்பர், நேமு, டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஆல்ரெடி எனக்கு ஒரு கிளாஸில் காலேஜோட ப்ளேஸு, நம்பர் எல்லாம் ஒரு கிளாஸில் இருக்குது. ஸோ அந்த கிளாஸை என்னோடய இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸை பிரிண்ட் பண்ணுற கிளாஸுக்கு சூப்பர் கிளாஸாக எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் இருக்கிறத நான் எப்படி என் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை இந்த எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கேன். அதை பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னோடய இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டேன். java.io.asterisk ஏன்னா IO பேக்கேஜில் இருக்க பஃபர் ரீடர் நான் என்னோடய கிளாஸில் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் இப்போ கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். அப்புறம் என்னோடய ப்ராப்பர்ட்டி டிக்ளேர் பண்ணுறேன். காலேஜ் நேமு, காலேஜோட ப்ளேஸு, அதுக்கப்புறம் காலேஜோட நம்பர், இது மூணுத்துக்கும் நான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் காலேஜ்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே இதுக்கான வேல்யூஸ் நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வாய்டு ஷோன்ற மெத்தடில் இந்த 3 வேல்யூவும் எடுத்து டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸு ஸ்டுட்னு ஒரு கிளாஸு, அதுக்கு காலேஜுன்ற கிளாஸை நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின கிளாஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல எனக்கு ஸ்டூடெண்ட்டோட சீரியல் நம்பரு, நேமு, டிபார்ட்மெண்ட் அதுக்கான வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதில் கெட்டுன்ற மெத்தடில் அதெல்லாம் நான் யூசர்கிட்டேருந்து வாங்குகிறேன். அதுக்கப்புறம் ஷோன்ற மெத்தடில் யூசரோட ஸ்டூடெண்ட்டோட சீரியல் நம்பர், நேமு, டிபார்ட்மெண்ட்டோட எனக்கு காலேஜ் நேம், காலேஜோட டீட்டெயில்ஸும் டிஸ்பிளே ஆகணும். ஸோ சூப்பர் டாட் ஷோன்னு என்னோடய பேரண்ட் கிளாஸோட ஷோ மெத்தடை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு சூப்பர் கிளாஸோட வேரியபிள்ஸோ மெத்தட்ஸோ கால் பண்ணோன்னா சூப்பர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஸோ சூப்பர் டாட் ஷோன்னு என்னோடய ஷோ மெத்தட்குள்ளே கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸ் நேமு உள்ளே பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின், இதுக்குள்ளே என்னோடய ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி கெட்டு ஷோன்னு என்னோடய மெத்தடை கால் பண்ணுறேன். ப்ரோக்ராம் .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி javac ஸ்பேஸ் ஃபைல் நேம் .javaன்னு கொடுத்தோன்னா எனக்கு நெக்ஸ்ட் லைன் வரும்.
அதுக்கப்புறம் ஜாவா ஸ்பேஸு கிளாஸ் நேம் கொடுத்தோன்னே எனக்கு வந்து என்டர் சீரியல் நம்பர் நேமு டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்குது. நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே எனக்கு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸோட காலேஜ் டீட்டெயில்ஸும் வந்து சேர்ந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ எக்ஸிக்யூஷன் பார்ட் பார்க்கலாம். நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம்னு கொடுத்தோன்னே நம்ம ப்ரோக்ராமில் மெயின் மெத்தட் எங்கே எழுதியிருக்கோமோ மெயின்ன்ற கீவேர்டு எங்கே இருக்கோ அதை சர்ச் பண்ணி கண்ட்ரோல் அந்த இடத்துக்கு வரும். மெயின் மெத்தடுக்கு வரும். அப்புறம் வந்து மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து நான் என்னோடய கிளாஸுக்கு கொஞ்சம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்டுட்ன்ற கிளாஸுக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்டுட் ஆஃப் அப்படின்னோடனே ஸ்டுட் கிளாஸுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் போகும். அங்கே வந்து டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வந்து எக்ஸ்பிளிசிட்டாக எழுதியிருந்தோன்னா அதுக்குள்ளே போகும். இல்லைன்னா கம்பைலரோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போய் இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு ஏதாவது சூப்பர் கிளாஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டருக்கு போகும். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் காலேஜ்ன்ற கிளாஸை, காலேஜ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ வந்து கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே கண்ட்ரோல் போகும். அங்கே வந்து காலேஜ் பிளேஸு, காலேஜோட நேமு, பிளேஸு, ஃபோன் நம்பர் வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு பேக் எண்டில் 3 வேரியபிள் க்ரியேட் ஆகி அந்த வேல்யூஸ் எல்லாம் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். திரும்ப கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ ஆப்ஜெக்ட் டாட் கெட்டு. ஸோ ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட் கிளாஸில் இருக்க கெட்டு மெத்தடுக்குள்ளே வந்து எனக்கு கண்ட்ரோல் போகும். அதில் வந்து ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். பஃபர் ரீடருக்கு வந்து பிஆர்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் சீரியல் நம்பர் நேமு டிபார்ட்மெண்ட்டுன்னு கேட்கும். ஸோ நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். உடனே எனக்கு வந்து சிஸ்டம் டாட் இன் வந்து அந்த வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு போய் இன்புட் ஸ்ட்ரீம் ரீடில் வைக்கும். இன்புட் ஸ்ட்ரீம் ரீடர் வந்து அது பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணதை வந்து நம்ம பஃபர் ரீடருக்கு பாஸ் பண்ணுறோம். பஃபர் ரீடர் வந்து அதை கேரக்டராக கன்வெர்ட் பண்ணி பிஆரில் வைக்கும். நான் பிஆர்லேருந்து ரீட் லைனுன்ற மெத்தட் யூஸ் பண்ணி அந்த வேல்யூஸ் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி என்னோடய வேரியபிள்ஸில் வந்து அசைன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் சீரியல் நம்பர், ஸ்டூடெண்ட்டோட நேம், அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் அதோட வேரியபிளை வந்து பேக் எண்டில் வந்து நான் என்டர் பண்ணிடுறேன். மறுபடி கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ வந்து என்னோடய ஆப்ஜெக்ட் டாட் ஷோ. ஸோ ஸ்டுட்டு கிளாஸில் இருக்க ஷோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல சீரியல் நம்பர், நேமு, டிபார்ட்மெண்ட் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து சூப்பர் டாட் ஷோ. சூப்பர் டாட் ஷோனா என்னோடய பேரண்ட் கிளாஸுக்கு, அதாவது சூப்பர் கிளாஸில் இருக்க ஷோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். அங்கே வந்து சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்ல காலேஜ் நேமு, பிளேஸு, நம்பர் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கு. ஸோ எனக்கு பேக் எண்டில் மெமரியில் இருக்க அந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து ஏற்கனவே இருந்த கிளாஸில் இருந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து என்னோடய கரண்ட் கிளாஸ்க்கு வந்து நான் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத வந்து இதில் பார்த்தோம். இதை வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாகவும் சொல்லலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.